மேலும் புதிதாக இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள சகோதரி சகோதரிகளையும் உங்கள் அனைவரையும் நான் மனமகிழ்வோடு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். என் பெயர் பூமிநாதன். நான் அரியலூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இந்த கேஷ் 25 கிரிப்டோ 25 என்ற இந்த ஒரு அரிய பொக்கிஷத்தை 10 மாதங்களாக நமக்கு உருவாக்கி கருவாக்கி நமக்கு இந்த சிஸ்டத்தின் பிதாமகன் திருவாளர் சங்கர் சார் அவர்கள் கொடுத்துள்ளார். இந்த காலத்தின் சூழ்நிலை கருதி இன்று குடும்பம் நடத்துவதற்கு நாம் பல்வேறு வழிகளில் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு வசனம் பேசுவார். நான் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன் என்று சொல்லுவார். அதுபோல பல்வேறு நிலைகளில் பல்வேறு துறைகளில் குறைந்தபட்சம் சம்பளத்திற்கும் பொருளாதாரத்தினுடைய நிறைவு பூர்த்தி அடையாத சூழ்நிலையில் நாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். 10,000 மாதம் 10,000 வந்தா அதுக்கும் தேவைகள் இருக்கு. மாதம் 50,000 கிடைத்தாலும் அதற்கும் தேவைகள் இருக்கு. மாசம் 1 லட்சம் கிடைச்சாலும் அதுக்கும் தேவை இருக்கு. சோ இன்னைக்கு சுற்றி சுழஞ்சி பாத்தீங்கன்னா பணத்தினுடைய முக்கியத்துவம் தான் இன்னைக்கு பெருசா இருக்கு. அப்படிப்பட்ட பணத்தை நாம் எப்படி லகுவா சம்பாதிக்கலாம், மூளையை பயன்படுத்தி எப்படி லகுவா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த சிஸ்டத்தினுடைய பிதாமகன் கலங்கரை விளக்கம் திருவாளர் சங்கர் சார் அவர்கள் மூளையை கசக்கி பிழிஞ்சு 2 இரட்டை குழல் துப்பாக்கி போன்று, ஒன்று கேஷ் 25 இன்னொன்று கிரிப்டோ 25 என்ற இந்த 2 சிஸ்டத்தையும் காலத்தின் சூழ்நிலை கருதி கடவுள் நாம் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். ஒரு பாட்டு இருக்கும், நாகூர் பாண்ட பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப எக்ஸலண்டான பாட்டு. அது மாதிரி காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப இந்த பொக்கிஷம் நம்ம கையில இருக்கிறது. இந்த கேஷ் 25 கிரிப்டோ 25 இரண்டையும் மெர்ஜ் பண்ணி இதுல இருந்து அதுக்கு, அதுல இருந்து இதுக்கு 2 கைகள் போன்று நமக்கு பல்வேறு நிலைகளில் வருமானம் வருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வாரத்தின் நாட்கள் 7. அந்த 7 நாட்களும் நமக்கு வருமானம் வரும்படியாக முதல் வருமானமாக கிரிப்டோ பாசிவ் இன்கம், 2வது வருமானமாக கிரிப்டோ ஆக்டிவ் இன்கம், 3வது வருமானமாக கிரிப்டோ ராயல் இன்கம், 4வது வருமானமாக 4 ஸ்டேஜ்ல எனர்ஜி இன்கம், 5வது வருமானமாக கேஷ் 25 பாசிவ் இன்கம், 6வது வருமானமாக கேஷ் 25 ஆக்டிவ் இன்கம், 7வது வருமானமாக ராயல் 25 இன்கம். இப்படி பல்வேறு நிலைகளில் இன்னும் போக நிறைய நமக்கு வருமானம் வர்றதுக்கு எந்த வழியில வைக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழல நமது திருவாளர் சங்கர் சார் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த அருமையான ஒரு திட்ட விளக்கத்திற்கு நாம் காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப வந்திருக்கிறோம். இதை புதிதாக வந்த நண்பர்கள் ஒரு 40 நிமிடம் கண்கூர்ந்து பாடுங்கள். ஏன்னா திட்ட விளக்கத்தை வர இருக்கிறவர் மிகச்சுவை ஒரு மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை மன்னன், சேலத்தை சார்ந்த திருவாளர் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் வருகிறார். அவர் ரொம்ப அவருக்கே உரித்தான பாணியில் செய்வார். ஏன்னா இதுல வர இந்த எல்லாமே ஆட்டுக்குட்டி, மாயமான், இப்படி இதெல்லாம் பல்வேறு நிலைகள் அவருக்கே உரித்தான பாணியில ரீபர்த் ஐடியா அவ்வளவு எக்ஸலண்டா விளக்கக்கூடியவர். அவர் ஒரு ஜோதிட ஆர்வலர். இருந்தாலும் போக்குவரத்து துறையில் 15 ஆண்டுகள் செய்துவிட்டு பணி நிறைவடையாமல், ஒரு நிறைவு பெறாமல், பண தேவைகள் இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நெட்வொர்க் பிசினஸில் மிகச்சிறந்த ஒரு மன்னனாக வருகிறார், வளம் வந்து கூட இருக்கிறார். அது நம்ம சிஸ்டத்துல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். அப்படிப்பட்ட மாதேஸ்வரன் சார் அவர்கள் இந்த 7 நிலை இன்கம் எப்படி வருது கேஷ் 25லயும் கிரிப்டோ 20லயும் அப்படிங்கிற விளக்கத்தை மிக நகைச்சுவையா உணர்வோட சொல்வார். தயவு செய்து அனைத்தும் உங்களுடைய செல்ல லேண்ட்ஸ்கேப்ல வச்சு அதை கவனித்து பாருங்கள். காலையில செந்தில் சார் சொல்லும் போது சொன்னாரு, கையில ஒரு நோட்டு பேனா வச்சுங்க, இது குறிச்சிக்கிறது நல்லதுதான். பல்வேறு நிலைகள் நம்ம நடத்தும் போது அப்பப்ப நம்ம மறந்துடும். அதனால தயவு செய்து புதிதாக வந்த நண்பர்கள் கவனமா கவனிங்க.
ரொம்ப எக்ஸலண்டான ஒரு சிஸ்டம் பொக்கிஷமா நமக்கு கடவுள் கையில கொடுத்திருக்கார். இந்த பொக்கிஷத்தை விளக்க திருவாளர் மாதேஸ்வரன் ஐயா அவர்களை திட்ட விளக்கம் தார வாருங்கள் வாருங்கள் என உங்கள் அனைவரின் சார்பாக ஒரு டிஜிட்டல் கரகோஷத்துடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சியான மாலை வணக்கம். குறிப்பாக தலைமை ஆசிரியருக்கும் இந்த இணையவழி கூட்டத்தில் கலந்து கொண்ட புதிதாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், ஏற்கனவே இணைந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய குடும்ப உறவுகளுக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நண்பர்களே, நம்ம தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய பூமிநாதன் சார் இப்போ வந்து சொன்னாங்க, மிக அருமையா அந்த 7 வகையான இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா, நல்லதாக நடக்கும் சமூக நல அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலமா, நம்ம ட்ரஸ்ட்னாவே பொதுவாக மக்களுக்கு நல்லது செய்யணும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, வந்து தோசை வேணுமா இட்லி வேணுமா அப்படிங்காம மாவையே கையில கொடுத்துட்றோம். அவங்க எது அவங்களுக்கு பிடிக்குதோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு சில ட்ரஸ்ட் மூலமா பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க, ரத்த தானம் பண்ணுவாங்க, வந்து இலவச சைக்கிள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்வாங்க. எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டு அவங்கவுங்க வேணுங்கிறத பண்ணிக்குவாங்க இல்லையா? அந்த அடிப்படையில நம்ம பாத்தீங்க அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து வறுமை கோட்டை கீழே வவால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இவங்க என்ன இப்ப மேலையும் போக முடியல, கீழையும் போக முடியல, திரிசங்கு சொர்க்கம் மாதிரி எந்த நம்ம பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் யோசனை கூட பண்றது இல்லை, மனசார நினைக்கிறது கூட இல்லை. அப்ப பொருளாதார சுதந்திரம்னா என்னன்னா, நம்ம வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம், உடுத்துறதுக்கு கூட, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு, இது ரெகுலரா எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு. இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம குழந்தைங்கள நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய கனவுகள் தான். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு நடுவில் இதெல்லாம் செய்ய முடியுதா அப்படின்னு பார்த்தா போராட்டமா தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு வழி வேண்டாமா அப்படின்னா, அதுக்கு தான் இந்த நல்லதா நடக்கும் சமூக நல அறக்கட்டளை மக்களுக்காக உதவி கொடு உதவி பெறு அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா, கடந்த மே மாசம் 5ஆம் தேதி 4ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு 22,000 பேருக்கு மேல இதுல இணைஞ்சு பலன் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் உற்சாகமா, அதுவும் குறிப்பா இந்த சமயத்துல, அது இன்னைக்கு இந்த ஒரு 4-5 நாளுக்குள்ளார இந்த சிஸ்டத்துக்குள்ளார வரவங்க அல்லது இந்த கூட்டத்துக்கு வரவங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய கொடுப்பனை செஞ்சவங்க. ஏன்னா கொடுத்த கட்டம் சரியா இருந்தாதான் இதுக்குள்ளாரே வர முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல உங்களை அழைச்சிட்டு வந்த அந்த நண்பர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஏன்னா தெய்வம் காட்டும் ஊட்டாதும்பாங்க, இந்த தெய்வம் நம்மளை கூட்டிட்டு வந்து ஊட்டவே செய்யுது, இந்தாங்க இதை எடுத்துக்கங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைவுங்க. மற்றவங்களை காலி பண்ணாதான் நம்ம பொழைக்க முடியும் அப்படிங்கிற இந்த சமூகத்துல இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட நம்மளை கூட்டிட்டு வந்த அந்த நண்பருக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லுவோம். இப்ப நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை மூலமா பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு 3000 ரூபாய், அதாவது ஒரு $30 நம்ம வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னா நம்ப முடியுதுங்களா நண்பர்களே? இதெல்லாம் நமக்கு வந்து எனக்கெல்லாம் ஒரு 33 வருஷம் இதுல சர்வீஸுங்க, அதாவது நெட்வொர்க்ல. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒரு 19 வருஷம். ஆனா இதெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நானும் ஒரு கோடீஸ்வரனா இருப்பேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இது ஒரு சாதாரணமான வாய்ப்பு இல்லை நண்பர்களே. மனசார இதுக்கு நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுக்கு வச்சிருக்காங்க பாருங்க பேரு, கிரிப்டோ எனர்ஜி 25. எனர்ஜி நிஜமாவே நமக்கு எனர்ஜி கிடைக்குங்க. சரிங்க சார், இதுல போறதுக்கு முன்னாடி இப்ப என்ன வேணும் நமக்கு அப்படின்னா, $30 வேணும். டாலர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்ப கிரிப்டோ கரன்சி, இது கிரிப்டோ அப்படிங்கன்னு சொல்றதுனால வந்து ஏதோ எத்திரியம், இது லைட் காயின், பிட் காயின், இந்த மாதிரி ஏதாவது நம்ம வாங்கணுமா சார்? இதெல்லாம் திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குது, நம்ம லாப நஷ்டத்துக்கு உட்பட்டதாச்சு அப்படின்னு நினைக்க தோணும். நமக்கு அந்த மாதிரி அந்த விஷயமே இல்லை. நான் தான் முதலே சொன்னேன், நாம மாவை கொடுக்குறவங்க, இட்லி ஊத்துறதுனா இட்லி ஊத்திக்கலாம், பணியாரம் ஊத்துறதுனா பணியாரம் ஊத்திக்கலாம். அந்த மாதிரி நம்ம USDT அப்படிங்கிற ஒரு விஷயம், இது பாத்தீங்கன்னா உலகம் முழுசும் டாலர் அடிப்படையில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இதனுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு மேலையும் போகாது, திடீர்னு கீழே இறங்காது. அப்ப ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்காத ஒரு ஸ்டேபிள் காயின் USDT. இது இல்லாம ஒரு BNP அப்படிங்கிற ஒரு காயின்ல $1 உண்டான BNP நமக்கு தேவை. இந்த சிஸ்டத்துல உள்ள நுழைஞ்சு நம்மளுடைய பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு கனவை அடையிறதுக்கு நமக்கு தேவை என்னன்னா, ஒரே ஒரு $30 நண்பர்களே. நாம இதுக்கு முன்னாடி எத்தனையோ நெட்வொர்க் செஞ்சிருப்போம், எத்தனையோ பிசினஸ் பண்ணிருப்போம், எந்த வேலையில இருப்போம், இன்னைக்கு நம்ம பணியில இருப்போம். நம்ம தேடலாம், நம்மளுடைய தாகம், நம்மளுடைய தேவைகள் தீர்ந்துருச்சான்னு பார்த்தா இல்லை. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு தீர்வு வெறும் $30 இதை உருவாக்கி கருவாக்கி நம்ம கிட்ட கொடுத்த
அந்த தலைவர்களுக்கு முதல்ல நெஞ்சார வாழ்த்து சொல்லணும். ஏன் தெரியுங்களா? அவங்க நினைச்சிருந்தா இது வந்து ஒரு 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 அவங்க ஒரு ஓனரா இருந்துகிட்டு இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது நிக்காது. டே ஒன்லயே நம்ம இது உருவாக்கிய முக்கியமான நபர்கள் ஒரு எஸ்ஆர் சார் சொன்னாங்க. இதை நான் உருவாக்கி நான் லீடர் நான் ஓனர்னு சொல்லியிருந்தா ஒருத்தர் கூட வந்திருக்க மாட்டேங்குன்னு சொன்னாரு. அது உண்மை. ஏன்னா அங்க வந்து இந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையா எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற மனசு வராது. நான் ஒரு ஓனர்னா நான் லாபம் எடுக்க தான் பார்ப்பேன். அப்ப இங்க வந்து பார்த்தா மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தக்கூடிய இந்த சிஸ்டம் நம்ம கிட்ட வந்து ஓனர் கிடையாது, பாஸ் கிடையாது, ஆபீஸ் டேபிள் சேர் பியூனு லொட்டு லோசுக்கு எதுவுமே கிடையாது. சர்வீஸ் சார்ஜ் கிடையாதுன்னா பாத்தீங்களா? சர்வீஸ் சார்ஜுங்கிற ஒரு விஷயம் இல்லாம இந்த இந்தியாவில ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அது நம்ம தான். ஒரே ஒரு விஷயம், முறையா இந்திய கவர்மெண்ட்டுக்கு வருமான வரி கட்டணுங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய கோரிக்கை. இதுல பாத்தீங்க அப்படின்னா $30 நம்ம உள்ள வரணும். இந்த டாலர் அப்படிங்கும் போது நம்ம பணத்தை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பேங்க்ல வச்சுக்குவோம், நான் வந்து அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். இதை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் பண்ணா இப்ப ஜிபே இருந்து பண்ணலாம், போன்பேல வந்து பண்ணலாம், நெட் பேங்கிங்ல இருந்து பண்ணலாம். அப்ப இந்த கிரிப்டோங்கிற விஷயத்துக்கு வரும்போது நமக்கு என்ன தேவைன்னா ஒரு வேலெட்னா ஒரு பர்ஸ் ஒரு பாக்கெட் அப்படி வச்சுக்கலாம். இதுல வந்து நிறைய வேலெட் இருக்கு. இந்த மாதிரி சேஃபால் வேலெட் மாதிரி வந்து ட்ரஸ்ட் வேலெட், நிறைய மெட்டா போர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்ப சேஃபால் வேலெட்டுங்கிற ஒரு வேலெட்டை வந்து நம்ம இதுல வந்து ஸ்டோர்ல இது வந்து நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதுல வரக்கூடிய இந்த 12 வார்த்தைகளை நம்ம வந்து சரியா நம்ம எழுதி வச்சுக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த 12 வார்த்தைகளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து ஒத்த பைசா கூட நம்ம எடுக்க முடியாது நண்பர்களே. நிறைய அறிவாளிகள் கூட இதை வந்து நான் அங்க வச்சேன் இங்க வச்சேன் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு சேஃபா வச்சுக்கோங்க. சேஃபால் வேலெட் நமக்கு தேவை. பிளே ஸ்டோர்ல இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். இப்ப நம்ம பண்றது என்ன சார் பண்ணணும்? கோடீஸ்வரனா மாறணும் அப்படின்னா கூட இல்லைங்க சார். நான் வந்து ஒரு லக்ஸுரி லைஃப் இல்லைனாலும் சரி, எனக்கு தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு இருந்தா கூட போதும் அப்படின்னு வந்த நண்பர்களுக்கு இங்க ஜாக் பட்டுங்க. அதாவது உங்க தேவை நீங்க மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தனை தலைமுறைகளும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், டொனேட் பண்ணணும். நம்மளுடைய திட்டமே பாத்தீங்கன்னா உதவி கூட உதவி பெரு. டொனேட் பண்ணணும்னா எவ்வளவு சார் பண்ணணும்னா வெறும் $30. ஐயனார்ல அதிகபட்சம் ஒரு 3000 வச்சுக்கோமே. அப்ப என்ன சார் பண்ணோம் அப்படின்னா இந்த நாம கொடுக்கக்கூடிய டொனேட் பண்ணக்கூடிய இந்த $30 ரெண்டா பிரியுது. ராயல் பிளானுக்கு ஒரு $10, எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 1க்கு ஒரு $20. சரிங்க சார். இது என்ன சார் பண்ணுது அப்படின்னா இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எவ்வளவு எடுத்துட்டு வருவேன்? $30 நான் எடுத்துட்டு வந்தேன். இதையே வந்து நான் என்ன பண்ணணும்னா நான் மட்டும் பொழைச்சா நல்லா இருக்குமா? நம்ம பொதுவாகவே வந்து ட்ரஸ்ட் அப்படின்னா கூட்டம் வேணுங்க, நம்பிக்கை. ட்ரஸ்ட்னா நம்பிக்கை, கூட்டம் வேணும். எதுக்குங்க சார் கூட்டம் அப்படின்னா ஒரு இப்ப எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் சார், 1 லட்சம் பேர் நம்ம இந்த ட்ரஸ்டுக்குள்ள இருக்கிறோம். எல்லாரும் இப்ப அந்த 1 லட்சம் பேரும் நம்ம குடும்பம். என் வீட்டுல நடக்கக்கூடிய அந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் ஒரு சின்ன டொனேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு மாதவ சார் வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னு ஒவ்வொரு ரூபாய் அனுப்பிச்சா கூட எவ்வளவு கிடைக்குன்னு நினைச்சு பாருங்க நண்பர்களே. 1 லட்சம் பேரும் ஆளுக்கு $1 அனுப்பிச்சா எனக்கு இந்த ட்ரஸ்ட் மூலமா எனக்கு $1 லட்சம் கிடைக்கும் இல்லைங்களா? இதைத்தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு அன்னைக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். எதுக்கு அப்படின்னா உள்ள நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் சேர்ந்தோம்னா ஒரு 5 பேருக்கு உதவி பண்ணலாம், ஒரு 1000 பேர் சேர்ந்தா ஒரு 50 பேருக்கு உதவி பண்ணலாம், ஒரு 1 லட்சம் பேர் வந்தா ஒரு 500 1000 பேருக்கு நம்ம ஒரு 10,000 பேருக்கு உதவி பண்ணலாங்கிறது தான் நோக்கம் நண்பர்களே. அந்த மாதிரி நான் மட்டும் பிழைக்காம நிறைய பேர் நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு தான் ஒரு வழி கொடுங்க சார், எக்ஸ்ட்ரா வருமானம் வரதுக்கு தான் ஒரு வழி கொடுங்க சார்ங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ கடைகள்ல போய் பாருங்க, 7000க்கு 8000க்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நிக்கக்கூடிய நம்ம வீட்டு பெண்களை நம்ம பாக்குறோம். வந்து வேலைக்கு எம்பிஏ முடிச்சேன் எம்சிஏ முடிச்சேன்னு சொல்றவங்க கூட என்ன சார் சேலரினா 15 அப்படிங்கிறாங்க. 50 இல்லைங்க 15. இந்த 15,000க்கும் 18,000க்குமே 18,000 20,000 வாங்கிட்டாங்கன்னா அது நல்ல சேலரி. அப்ப அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் 5 பேருக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த 5 பேரும் ஆளுக்கு $30 மட்டும் மத்தவங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா நான் முதலே சொன்ன 2ஆ பிரிவுன்னு ராயல் பிளானுக்கு $10, எனர்ஜி பிளான் 2க்கு அதாவது 1க்கு வந்து $20 அப்படின்னு சொன்னேன். அப்படி வந்தா இந்த ராயல் பிளான் சொன்னீங்களா அது என்ன சார் அப்படின்னா உண்மையாலுமே இதுக்கு பேர் வச்சிருக்காரு பாருங்க சார் சங்கர் சார். ராயல் பிளான்னாவ நம்ம ராயல் சல்யூட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளானுங்க. இதுக்கு எவ்வளவுங்க சார் அப்படின்னா வெறும் $10. சரிங்க சார். $10 எடுத்துட்டு வரோம். என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா இங்க பாருங்க நண்பர்களே, நான் முதல் நபருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அவரு $10 கொண்டு வருவாரு. அதுல எனக்கு இமிடியேட்டா $2.25 கொடுத்துருவாரு. மீதி பாத்தீங்க அப்படின்னா என்ன அறிமுகப்படுத்தின எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஒரு மனித தெய்வம் இருக்கும் இல்லையா, அவருக்கு $2.25, அவருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு $2.25, அவருக்கு மேல இருக்கக்கூடிய தலைவருக்கு $2.25. இந்த மாதிரி 4 பேருக்கு $2.25 $9 போயிடும், அனுப்பிடுவாங்க, சென்ட் ஆயிடும். மீதி $1 பாத்தீங்கன்னா சிஸ்டத்துக்கு.
இப்ப ரெண்டாவது நபருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறான். அவரும் சார் நான் $10 எடுத்துட்டு வந்தேன், சிஸ்டத்துக்கு கொண்டு கொடுத்துட்டான் பாருங்க, மீதி 9 கையில வச்சிருக்கேன், இந்தாங்க சார் உங்களுக்கு 2,500 எனக்கு கொடுத்துருவாரு. அப்ப எனக்கு மேல இருக்கக்கூடிய முதல்ல 3 தலைவர்களுக்கு நம்ம மரியாதை பண்ண இல்லைங்களா, அந்த 3 பேரை விட்டுட்டு 4வது 5வது 6வதா இருக்கக்கூடிய அந்த 3 நண்பர்களுக்கு தலைவர்களுக்கு $2,500 நம்ம அது சென்ட் ஆயிடும். அப்ப 3வது ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னா அவரும் $2,500 கொடுப்பாரு. இந்த மாதிரி முதல் 4 பேர் வரும்போது அடுத்த முதல் வரக்கூடிய அந்த 4 பேரும் எனக்கு $2,500 உறுதியா கொடுப்பாங்க. என்னுடைய தலைவர்களுக்கு முதல் 3, அப்புறம் 2வது 3, 3வது 3, 4வது 3 இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் இந்த ராயல்ல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த மிராக்கிள் பாருங்க நண்பர்களே, நான் 5 பேர் கொடுக்குறேன் சார் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க, 4,000 பேர் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன். 5வது நபர் கொடுக்கும்போது எனக்கு $2,500 கொடுத்திருந்த நண்பர்கள் 5வது நபர் வந்தது, சார் நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க சார், எவ்வளவு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சார், உங்களுக்கு $4,500 அவர் கையில எடுத்துட்டு வருது, 10ல $9, சிஸ்டத்துக்கு $1 போவா $9. அந்த 9ல எனக்கே $4,500 கொடுத்துட்டு எனக்கு மேல இருக்கக்கூடிய 1, 2, 3 தலைவர்களுக்கு $1.5 கொடுக்குறாரு நண்பர்களே. அதுக்கு அடுத்தது 2வது நபர் ஒருத்தர் வராரு, அவரும் அதே மாதிரி $9 எடுத்துட்டு வராரு, எனக்கு 4.5 கொடுத்துட்டு முதல் 3 தலைவர்கள் இல்லாம எனக்கு மேல இருக்கக்கூடிய 4, 5, 6 தலைவர்களுக்கு $1.5 அனுப்புறாரு. இப்படி அவங்க பாத்தீங்க அப்படின்னா 5வது 4, 5, 6, 7, 8 இப்படி கொடுக்குறாங்க நண்பர்களே. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிராக்கிளா இருக்கு இந்த இன்கம்லாம். சரிங்க சார். அடுத்தது சார், இதுல என்ன சார், இதுல எவ்வளவு சார் இன்கம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, இங்க வெறும் 4 பேர் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல ஆரம்பிச்சேன், நான் 5 நபர்களுக்கு மினிமம் அந்த வாய்ப்பை கொடுக்குறேன். ஆனா இங்க கணக்கு போட்டுருக்குது என்னன்னா வெறும் 4 பேர். சரிங்க சார், அப்படியே கணக்கு பார்ப்போம். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு விஷயத்துல ஈடுபாடு வரணும்னா, சினிமாவுக்கு போகணும்னு சொன்னா என்னோட கமலஹாசன் எப்படி சார் ஃபைட் பண்ணுவார், எப்படி டான்ஸ் ஆடுவார், எப்படி பாட்டு பாடுவார் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு அதை கற்பனை பண்ணி பார்த்தாதான் நான் சரி என்ன கையில காசு இல்லைனா கூட ஏதோ ஒன்று பண்ணிட்டு சினிமாவுக்கு போவேன் இல்லையா. அந்த மாதிரி இந்த உட்காந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நண்பர்களே இதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வரும். சார் நீங்க பாருங்க, முதல் 4 பேர் வராங்க, $10 எடுத்துட்டு வராங்க. அதுல முதல் 4 பேரும் நான் முதல்ல சொன்னேன் $2,500 கொடுத்தாங்களா எனக்கு $9 கிடைக்கும். அடுத்து நான் கொடுத்தது 4, 5 பேரு அவங்கவுங்கள அறிமுகப்படுத்துவாங்களே, அவங்க நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி வரவங்க செகண்ட் லெவலு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 4 பேர் கொடுத்தா கூட 16 பேரு. இந்த 16 பேர்ல வரும்போது பாத்தீங்கன்னா முதல் 4 பேர் ஒரு செட்டு, 2வது 4 பேர் ஒரு செட்டு, 3வது 4 பேர் ஒரு செட்டு, 4வது 4 பேர் ஒரு செட்டு. அப்ப இந்த முதல் செட்ல வரக்கூடிய முதல் நபர் எனக்கு கொடுப்பார், 2வது செட்ல வரக்கூடிய முதல் நபர் எனக்கு கொடுப்பார், 3வது செட்ல வரக்கூடிய முதல் நபர் எனக்கு $2,500 கொடுப்பார். அப்ப 16 பேர் வரும்போது 4 செட்ல இருந்து 4 $2,500 கிடைக்கும், திரும்ப எனக்கு $9 கிடைக்கும். அப்ப அதுக்கு அடுத்தது 64, அதாவது 3வது ஸ்டேஜ்ல அந்த 16 பேர் 4 கொடுக்கும்போது 64 பேர் வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் 4 பேர் சேர்ந்தா ஒரு செட்டு. அதுல அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு செட்டு வந்தாவே முதல் நபர் எனக்கு $2,500 கொடுத்துருவாரு. இந்த மாதிரி நமக்கு ஒரு 12, 13 லெவலுக்கு நண்பர்களே கிட்டத்தட்ட $20 கோடி கிடைக்குன்னு இதுல கணக்கு போட்டிருக்காங்க நண்பர்களே. சரி சார், இது அத்தனையும் நமக்கு கிடைக்குமா சார்னா இதை விட அதிகமா கிடைக்கதான் வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு கால்குலேஷன் வச்சுக்குவோம். இது ஐஎன்ஆரா போட்டு பாருங்க, $20 கோடி இன்ட்டு 90ன்னு, ஒரு டாலர் $90, இன்னைக்கு 93, 94 கூட போயிட்டு இருக்குது. $90 போட்டு பாருங்க நண்பர்களே, எவ்வளவு ரூபாய் ஐஎன்ஆர்ல கிடைக்குதுன்னு கணக்கு போட்டு பாருங்க, மலைச்சு போடுங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது ஒரே ஒரு நம்ம $30 $10 ராயலுக்கு எடுத்துட்டு வரும்போது நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா $5 கோடி. ஆனா இங்க சிஸ்டம் என்ன கொடுக்குதுன்னா பின்னாடி ஒரு $30 திரும்ப டாப் அப் பண்ணுது. ஆக ஏன் டாப் அப் பண்ணுது அப்படின்னா, நமக்கு இந்த இன்கம் இங்க ராயல், நான் முதல்ல சொன்ன ராயல் சல்யூட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் இது அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல திரும்ப 30, $10 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு $2 நமக்கு லாபம் கிடைக்கும். அப்ப $40 போட்டா 4 2 $8 கிடைக்கும் இல்லையா. அதனால இன்னும் அதிகமான இதுல இன்கம் கிடைக்கிறதுக்காகவும் இதுல நிறைய பேர் பலன் அடையணும், இந்த ஒரு பிளான் போதும் நண்பர்களே. நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கும் நம்மளுடைய பொருளாதார சுதந்திரத்துக்கும் இந்த ஒரே ஒரு ராயல் பிளான் போதும். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் $30 சேர்க்கும் போது மொத்தமா இது $40 பிளானா மாறுது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, $10க்கு $5 கோடி, 30 இன்னொரு 30 சேர்த்தும் போது அதுல ஒரு $15 கோடி. ஆக மொத்தமா 10க்கும் 30க்கும் $40 போடும்போது $20 கோடி நண்பர்களே. இந்த $20 கோடி ஐஎன்ஆர்ல கணக்கு போட்டு பாருங்க. கால்குலேட்டர் கெட்ட வார்த்தையில் நம்ம திட்டம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல உள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னா வெறும் அதான் உள்ள வரும்போது நம்ம ராயலுக்கு $10, எனர்ஜிக்கு $20 நம்ம கொடுக்குறோம்னு சொன்னோம். எனர்ஜி ஸ்டேஜ் 1, அதாவது ஸ்டேஜ் 1ங்கிறது நம்ம ஜாயின் பண்ணிட்டு 5 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோம், அதுதான் ஸ்டேஜ் 1. சரிங்க சார். இதுல இன்னும் என்ன சார் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பேசிவ் பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது
பழைய நண்பர்களுக்கு தெரியும். பிபி அப்படின்னு போட்டு ஒரு 6-7 டிஜிட் நம்பர் வரும். அதுல வந்து $40 நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதாவது டொனேட் பண்ணிருக்கோம். அந்த பிளான் குள்ளாரையும் இங்க இருந்து மூவ் ஆகுது நண்பர்களே, எப்படின்னு பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி எனர்ஜி போர்டுக்கு ஸ்டேஜ் 2க்கு இங்க இருந்து, அதாவது இந்த எனர்ஜி பிளான்ல வந்து 4 நிலை, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்னு இந்த 4 ஸ்டேஜ்ல 2வது ஸ்டேஜுக்கு போறதுக்கு நமக்கு $30 வேணும். அந்த $30 இங்க இருந்து தான் கிரியேட் ஆகுது. இது இல்லாம இந்த கிரிப்டோல வந்து ஆக்டிவ் பிளான் ஒண்ணு இருக்கு. அதாவது பழைய நண்பர்களுக்கு தெரியும், எல்பின்னு போட்டு ஒரு 5-6 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுக்கு $30 நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போறோம். என்ன சார் குழப்பறீங்க? கொடுத்தது 30, நீங்க இங்க வந்து பேசிவ்க்கு 40, எனர்ஜிக்கு 30, ஆக்டிவ்க்கு வந்து 30, எனர்ஜி 2க்கு 30, ஆக்டிவ் பிளானுக்கு 30ங்கிறீங்க. கிட்டத்தட்ட 100க்கு சொல்றீங்களே, என்ன சார் பண்ண போறீங்க? என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாருங்க நண்பர்களே. இப்ப நம்ம 5 நபருக்கு நம்ம இந்த விஷயத்த கொடுத்தோம். இத ஸ்டேஜ் 1ன்னு சொன்னோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எவ்வளவு கொண்டு வந்தோம்? 5 நபர்கள் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் 10 + 20 5 பேரு முதல் நபர் $20 கொடுக்குறாரு. அது அந்த $20 நமக்கு வந்து பேசிவ்க்கு $40 வேணும். சோ இந்த முதல்ல வந்த நபர்கிட்ட $20 வாங்கிட்டோம். 2வது வர நபர் அவரும் $20 கொண்டு வருவாரு. இப்ப இந்த 20 ஏற்கனவே முதல் நபர்கிட்ட 20, மொத்தம் $40 வந்ததும் நமக்கு பேசிவ் அப்படில வந்து 40 USDT வந்து நமக்கு வந்து அங்க டொனேட் ஆகும். அப்ப அதுல பிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல $40 அங்க வந்து சென்ட் ஆகும். சரிங்க சார், அதுக்கு $40 ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது 3வது நபரும் $20 கொண்டு வருவார், 4வது நபரும் $20 கொண்டு வருவாரு. இப்ப இந்த இடத்துல நமக்கு எனர்ஜி பிளான், நம்ம என்ன எனர்ஜிக்குள்ளார வந்தோமோ அந்த பிளானுக்குள்ளார செகண்ட் ஸ்டேஜ் போனா நமக்கு $30 வேணும். அப்படின்னா 3வது நபர் கொண்டு வந்ததுல 20 தான் சார் இருக்கு, என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல, அடுத்த வர நபர்கிட்ட ஒரு 10 வாங்கிக்குவோம். 4வது நபர் வராரு, அவர் ஒரு $10 கொடுப்பாரு, மொத்தம் $30 ஆயிடுச்சு. இப்ப ஜம்முன்னு எனர்ஜி 2ல போய் நிக்கிறோம். எனர்ஜி 2ல நிக்கிறது என்ன சார் ஜம்முன்னு சொல்றீங்க, ராஜா மாதிரி சொல்றீங்க அப்படின்னா உண்மை. இது வரைக்கும் நண்பர்களே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம எதை பண்ணாலுமே எல்லா ஸ்டேஜுக்கும் நம்மகிட்டே நம்ம சிஸ்டத்திலே கூட ஆக்டிவ் பிளான்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல வரவங்க ப்ரொமோஷன் ஆகி அடுத்தடுத்து நம்மள ஃபாலோ பண்ணி வருவாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த $30 நம்ம எடுத்துக்கிட்டு ஸ்டேஜ் 2ல போயிட்டோம்னா நம்ம ஒண்ணும் பண்ண வேணாங்க சார். கமலஹாசன் படத்துக்கு போய் கியூல நிக்கிறோம், ரஜினிகாந்த் சார் படத்துக்கு போய் கியூல நிக்கிறோம் அப்படின்னா அந்த கவுண்டருக்கு வெளியே நின்னோம்னா பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அந்த கவுண்டர் அந்த கம்பியை பிடிச்சோம் அப்படின்னா பின்னாடி வர கூட்டம் நம்மளை தள்ளிட்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி 5 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து 5 பேர்கிட்ட $30 வாங்கி 10 ராயலுக்கு அனுப்பிச்சு விட்டு $20 எடுத்துக்கிட்டு இங்க வரும்போது அதுல வந்து 3வது 4வது நபர்கிட்ட இருந்து $30, 3வது நபர்கிட்ட 20, 4வது நபர்கிட்ட 10 அப்படிங்கும் போது $30 வந்ததுமே நம்ம வந்து ஸ்டேஜ் 2க்கு போயிடுறோம். எனர்ஜி பிளான்ல ஸ்டேஜ் 2. சரிங்க சார், இதுல ஒரு 10 இருக்குது. அதுக்கு அடுத்து 5வது நபரும் அந்த $20 எடுத்து வருவாரு இல்லைங்களா? இன்னும் நீங்க ஆக்டிவ்னு ஒண்ணு சொன்னீங்களா சார், அதுக்கு வேணுமே அப்படின்னா ஆமா, அந்த 4வது நபர்கிட்ட $10 மீதி இருந்துச்சு. 5வது நபர் $20 கொண்டு வந்தாரு. இந்த ரெண்டையும் வாங்கினா $30 ஆயிடுச்சு. நேரா ஆக்டிவ்ல நமக்கு ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் ஆயிடும், அதாவது எல்பில. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிச்சா போதும் சார். 5 பேர் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இந்த பிளானுக்கு வந்து எனர்ஜி பிளானுக்கு 2வது ஸ்டேஜுக்கு போறதுக்கு 40, அந்த 4வது நபர் வந்ததுமே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுங்களே சார், அப்ப 4 பேர் போதுமே அப்படின்னா வாசம் தான். 4 பேரை நம்ம வந்து நம்ம அறிமுகப்படுத்துற நபர்கள 4 பேர் வந்துட்டாவே நம்ம ஸ்டேஜ் 2க்கு போயிருவோம், உண்மைதான். ஆனா ஆக்டிவ் பிளான்ல அபரிமிதமான வருமானம் இருக்குது, அதையா நம்ம மிஸ் பண்ணோம். நம்மளுடைய பிளான் எல்லாத்துலயும் எல்லாருமே டிராவல் ஆகணும். நம்ம நோக்கமே பாத்தீங்கன்னா ஒரு வருமானத்தை நம்பி இருக்கக்கூடாது நண்பர்களே. அதுதான் நம்ம சங்கர் சார் வடிவமைச்ச இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை மட்டும் நம்பிக்கிட்டு 2வது ஸ்டேஜ் வந்துட்டோம், 3வது ஸ்டேஜ் வந்துட்டோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நமக்கு வந்து இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, நகை கடையெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் 15வது கிளை ஓபன், 20வது கிளை ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்கதான் சார் நல்ல பிசினஸ் மேன். நமக்கும் இன்னும் ஒரு 2 மாசம் சார், சார் எங்க இருந்து டாலர் வருதுன்னே தெரியலங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம இந்த $30 ஆக்டிவ் பிளான்ல நம்ம போறோம். சரி, ரைட்டு. இதுல அந்த பேசிவ் பிளானுக்கு வந்து $40 சொன்னோம். அதுல வந்து $30 வந்து ஆக்டிவ் கொடுக்கும். பேசிவ்ல ஒரு ஆக்டிவ். அதுல அந்த பேசிவ் பிளான்ல வந்து அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு $10 ஒரு பெரிய மேஜிக் நடக்கக்கூடிய 4 லெவல்ல நடக்கக்கூடிய விஷயமும் நம்ம தலைவர் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா $30 என்ன 2 லெவலுங்க சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 பேரு, அதுக்கு அடுத்து ஒரு 65 பேர், அதாவது மொத்தமே 80 பேர் வந்தா ஒரு நபர் வந்து
$1040 கிட்டத்தட்ட $1,00,000 வாங்கிட்டு வெளியில போற மாதிரி இந்த பிளான் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இதுல ஆக்டிவ்ல ரீபர்த் இருக்கு, ஸ்பான்சர் இன்கம் இருக்குது, ரிவார்ட் அவார்ட் இருக்குது, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த் இருக்கு. இது எல்லாமே இந்த $30 பெரிய அதிசயம் நடக்குது நண்பர்களே. அடுத்தது இந்த $30 என்ன நடக்குது, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 4 போர்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுல 4 போர்டுல வெறும் $10 வச்சுக்கிட்டு மேஜிக் பாருங்க. ஒரு அந்த ஸ்கை போர்டுன்னு இருக்கு பேரு, $10 $66 நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னா 2 பேர் வந்தாங்களோ நமக்கு ஆளுக்கு ஒவ்வொரு டாலர் கொடுப்பாங்க. அதுல மொத்தமே நம்ம பட்ஜெட் $10. முதல் 2 பேர் வந்தா நமக்கு ஒவ்வொரு டாலர் $2 கிடைக்கும். அடுத்தது 4 பேர் வந்தாங்கன்னா 4 2 $8 கிடைக்கும். 8 பேர் வரும்போது 2 4 8 தான் நமக்கு 3 மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல். அப்ப 8 பேர் வரும்போது 8 7 56, மொத்தம் $66 இந்த இடத்துல கிடைக்குது. அப்படின்னா இந்த 66ல நமக்கு ப்ராஃபிட் ஒரு $10, ரிவார்டுக்கு ஒரு $7, ஸ்பான்சருக்கு ஒரு $7. இந்த போர்டு திரும்ப ரீபர்த். எப்பவுமே நம்ம இடத்த காலி பண்ணிட்டு போனோம்னா நமக்கு திரும்ப அந்த இடத்துல ஒரு செலவு வைக்கிற மாதிரி இன்னொரு போர்டு அங்க உருவாயிரும் நண்பர்கள். அப்ப மீதி $32 எடுத்துக்கிட்டு அடுத்த போர்டான ஈடன் போர்டுக்கு நம்ம போறோம். சரி, இங்க என்ன சார் நடக்குது, நம்ம கொடுத்தது உள்ள கொடுத்தது $32, அதை 220 கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு $50, உள்ள கொடுத்தது $32, இங்க $50 நமக்கு ப்ராஃபிட் கொடுத்து மீதி ஸ்பான்சர் ரிவார்டு போர்டு ரீபர்த் எல்லாம் பண்ணிட்டு $100 எடுத்துக்கிட்டு 3வது போர்டுக்கு வந்துடுறோம். இது பாரடைஸ் போர்டு. இதுவும் ஆட்டோபில் பிளான் தான். 2 4 8ன்னு 2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல். இதுல பாத்தீங்கன்னா கொடுத்தது உள்ள கொடுத்தது $100, ஆனா $752 இது கன்வெர்ட் ஆயிடுது நண்பர்களே. இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகுற இந்த 752 நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 110. நம்ம உள்ள கொடுத்தது 100, ஆனா ப்ராஃபிட் 110. மத்த ஹெல்பிங் ஐடி, இந்த ஹெல்பிங் ஐடிங்கிற விஷயம்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சப்ஜெக்ட் நண்பர்களே. இங்க பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா எந்த சிஸ்டத்திலையும் எனக்கு கொடுக்க வேண்டியதை கூட நான் யாருக்கும் ஒத்த நம்ம தாரக மந்திரமே உதவி கூட உதவி பெறுன்னு வாங்குற காசுலயே நம்ம நண்பர்கள் மத்தவங்களுக்கு உதவி பண்றாங்க நண்பர்கள். ஏன்னா பின்னாடி பாருங்க, வெயில் நாமளாம் கீத்து கொட்டாய்க்குள்ளார உள்ள வந்துட்டோம், வெயில்ல நிறைய பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியா. அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்பிங் ஐடி எல்லாம். இதை இன்னும் தெளிவா கேட்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், யாரையும் அந்த பிளான போட்டது அப்படின்னாரு. முழுக்க முழுக்க மனிதாமணி. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பிளான போட்டவர் கண்டிப்பா இந்தியாவின் உயரிய விருது கட்டாயம் கிடைக்கும் நண்பர்களே. ஏன்னா இது தான் பிழைக்கிறதுக்காக இது அவர் போடலைங்க, லட்சக்கணக்கான குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்காக போட்ட இது பிளான். இதுல பாத்தீங்கன்னா கேரி ஓவரா ஒரு $500 எடுத்துக்கிட்டு 4வது போர்டுக்கு போறோம். இது 4வது போர்டு, லாஸ்ட் போர்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தது $500, இங்க வந்து கிரியேட் ஆகுறது $3750 நண்பர்களே. இதுல கிட்டத்தட்ட $3000 நமக்கு லாபமா கிடைக்குது. இதுல அவர் வாங்குற டாலர்ல பாருங்க $3780 மொத்தமா இதுல கிரியேட் ஆனிச்சுன்னா 2வது போர்டுல ஒரு 3 ஐடி, 3வது போர்டுல ஒரு 3 ஐடி, பேசிவ் ஐடிக்கு ஒரு 4. இது எல்லாமே பாருங்க இங்க இருந்து ரீபர்த். நான் தான் சொன்னேன், ஒரு இடத்த விட்டுட்டு போனோம்னா போயிட்டு சாமின்னு ஒரு ஆள் நம்ம இல்ல சார், நீங்க போயிட்டு திரும்ப திரும்ப வரணுங்கன்னு சொல்லுவாங்களே நம்ம சொந்தக்காரங்க. அந்த மாதிரி இங்க ஒரு ஐடி விட்டுட்டு போனோம்னா இங்க 3 ஐடி ரெடி ஆகுது. ஈடன் போர்டுல 3, பாரடைஸ் போர்டுல 3. இத உட்காந்து பார்த்தனா நண்பர்களே, இதுல லாபம் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட $3000. இந்த $3000 எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. 3000 × 90 போட்டு பாருங்க நண்பர்களே, இந்த போர்டுல மட்டும் நமக்கு என்ன இன்கம் கிடைக்குதுன்னு. சரியா, இதுல இந்த எனர்ஜி 2 வந்துட்டோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி 2ல $30 எடுத்துக்கிட்டு எல்லாருமே வருவாங்க. நான் முதல்ல சொன்னேன், யார் சார் வருவாங்க, நான் அறிமுகப்படுத்தணும்னா இல்லைங்க, இந்த சிஸ்டத்துக்குள்ளார யாரெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சாங்களோ, அதான் $30 எடுத்துட்டேன் சார் அப்படின்னு வராங்களோ அவங்க எல்லாருமே செகண்ட் ஸ்டேஜில் நிற்பாங்க. யாருங்க சார்னா தெரியாது, யாரா இருக்கலாம். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 8:14 ஒருத்தர் வந்திருக்காரு, 8:17 ஒருத்தர் வந்திருக்காரு, 8:20 ஒண்ணு, 23. இந்த 3 நிமிஷத்துல 4 பேர் 5 பேர் வந்து எனக்கு பின்னாடி நின்ட்டாங்க. அதுல பாக்குறேன் சண்முகம், ராமசாமி, குப்புசாமி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் யாரையும் போடலையே சாமி நான் பாக்குறேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து சார் நான் $30 எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் வந்து பாருங்க படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேன், என்ன உள்ள விடுறீங்களா இல்லையாங்கிற மாதிரி வராங்க. சரி சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா நம்மள தள்ளி விட்டுட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்கம் பாருங்க. அந்த 5 பேர் வந்தா ஒவ்வொருத்தரும் $30 எடுத்துட்டு வராங்க. இந்த $150ல முதல் $30 நம்ம சொன்ன இல்லையா, முதல்ல ராயல் இன்கம்க்கு டாப் அப் வேணும் இல்லையா, ஒரு $10லயே நமக்கு $5 கோடி நமக்கு கிடைக்கும். அப்படின்னா இன்னும் $30 அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்னும் $30 அங்க கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் அதுல 4 மடங்கு ஆகும் இல்லையா. அதனால இந்த இடத்துல ராயல்ல $10 இருக்கு, இன்னும் 30 போட்டு அந்த $40 பண்ணி 4 மடங்கு இன்கம் அடுத்த 2வது நபர் வந்து ஒரு $30 இதுல பாத்தீங்கன்னா $12 நமக்கு இன்கமா கொடுத்துட்டு மீதி அதாவது $18 நமக்கு அடுத்தது நெக்ஸ்ட் இது கொண்டு போறாங்க. இந்த $12 இன்கம் இது என்ன சார், இந்த இடத்துல என்ன சார் நடக்குது அப்படின்னா கேஸ் 25, அதுக்கு அடுத்து நான் சொல்ல வரேன். அதுல வந்து ராயல் 25 இருக்கு,
அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ராயல்ல நம்ம உள்ள போகணும்னா நமக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும் இந்திய பணத்துல. அந்த 1000 இங்க இருந்து $12 கொடுக்குறாங்க நண்பர்களே. இந்த $12 90 மேல போட்டா 1050 ரூபாய் வரும். இந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு யாரையும் நம்ம வந்து அதாவது வற்புறுத்த வேணாம், சிரமப்படுத்த வேணாங்கிறதுனால இங்க வரக்கூடிய இந்த இடத்துல வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து $30 நமக்கு இன்கமா கிடைச்சிருக்கணும். அந்த $30ல $12 வந்து நம்ம கேஷ் 25க்கு அந்த ராயல் பின்னா நம்ம அந்த ராயலுக்கு கொடுக்கறதுக்காக அந்த 1050 ரூபாய் போறதுக்காக இதை பண்றாங்க நண்பர்களே. மீதி $18 நமக்கு அடுத்த லெவலுக்கு கேரி ஓவர் ஆகுது. மூணாவது நபர் ஒரு $30 கொண்டு வராரு, அதுல $8 கொடுத்துட்டு 22 கேரி ஓவர் எடுத்துக்கிறோம். நாலாவது நபர் $30 கொண்டு வராரு, $10 இன்கம், $20 கேரி ஓவர். அஞ்சாவது நபர் $10 $30 கொண்டு வராரு, 10 இன்கம், 20 வந்து கேரி ஓவர். மொத்தமா பாருங்க நண்பர்களே, $40 மொத்தமா 5 பேர் 30 கொண்டு வந்தாங்க. முதல் 30 வந்து ராயலுக்கு போயிடுச்சு. மீதி இருக்கிற 4 இருந்து 30 120ல நமக்கு வந்து $40 இன்கமா கொடுத்துட்டு மீதி $80 எடுத்துக்கிட்டு ஸ்டேஜ் 3ங்கிற அந்த ஒரு அற்புதமான இடத்துக்கு நான் டிராவல் ஆகிறேன் நண்பர்களே. ஸ்டேஜ் சார் 1 2 1ல நம்ம 5 பேர்த்த அறிமுகப்படுத்தோம். 2வது ஸ்டேஜ்ல ஒரு 5 பேர் நமக்கு பின்னாடி வந்து நின்னாங்க. அவங்களுடைய சீனியாரிட்டி படி, அவங்களுடைய தகுதி அடிப்படையில. இங்க என்ன சார் 4 தான் இருக்குது அப்படின்னா, இதுதான் நம்ம சங்கர் சாரோட தீவனம். எப்பவுமே கீழே போக குறையும். ஆனா இவர்கிட்ட அப்படி இல்லைங்க. இன்னும் அதாவது வருமானம் குறையும், ஆனா வருமானம் இங்க அதிகமாகும். சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி பண்ணுவார். அதுதான் இவருடைய ஹைலைட். இதுல பாருங்க, 4 நண்பர்கள் வந்தா போதும். யார் சார் இது, யார் சார் அப்படின்னா, அந்த 2வது ஸ்டேஜ்ல இருந்தாங்க பாருங்க, அவங்க யாரெல்லாம் கையில $80 எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் இங்க வருவாங்க நண்பர்களே. ரொம்ப சந்தோஷம் சார். இவங்க வராங்க, $80 எடுத்துட்டு வராங்க. இதுல என்ன சார் நடக்குது அப்படின்னா, வர ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் $25 நமக்கு இன்கம், $55 கேரி ஓவர் பண்றாங்க. 2வது நபர் 80 கொண்டு வராரு, $25 இன்கம் கொடுத்துறாங்க. அப்ப இந்த 4 பேரும் ஆளுக்கு 80 8 32 $320 எடுத்துட்டு வராங்க. 320ல நமக்கு இன்கமா $100 கொடுத்துட்டு மீதி $220 லாஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துக்கிறாங்க. இதுல நல்லா கவனமா பாருங்க நண்பர்களே, $80 இருந்தா 3வது ஸ்டேஜுக்குள்ளார வந்துடலாங்கிறத மைண்ட்ல வச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம அடிக்கடி வந்துட்டு போவோம். இது நமக்கு நம்ம மாமனார் கூடு மாதிரி. அந்த 3வது ஸ்டேஜுங்கிறது வந்து அது என்னன்னா 1 விட்டா 2 இதை வைப்பாங்களா, 1 வச்சா 2 2 வச்சா 4ன்னு ஒருத்தன் இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பிளானு இந்த இடத்துல $80 மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். இந்த $80 வரும்போதெல்லாம் நம்ம இங்க வந்துருவோம். அது பாருங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு. $220 எடுத்து 4வது ஸ்டேஜுக்கு போறோம். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறாரு சார், ரோலிங் டாப் அப் அப்படின்னு. அதாவது டாப் அப்னா நம்ம இந்த ராயல்ல சொன்னோம், ஒரு தடவை 30 பண்ணோம். இங்க ரோலிங் டாப் அப் அப்படின்னா திரும்ப திரும்ப டாப் அப் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ரீபே அவுட்ங்கிற ஒரு வார்த்தையும் அறிமுகப்படுத்துறாரு. அதாவது பே அவுட்னா ஒரு தடவை கொடுத்துட்டு போயிட்டு சாமிங்கிறது. ரீபே அவுட்னா திரும்ப திரும்ப நீ வாங்க போறேன்னா நீயும் நானே அடிக்கடி சந்திக்க போறேன்னு இந்த ஸ்டேஜ் சொல்லுது. இதுக்கு எவ்வளவு தேவை? நம்ம 3வது ஸ்டேஜ்ல இருந்து $220 எடுத்துக்கிட்டு 4வது ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். வெரி குட். என்ன சார் அங்க முதல்ல 5, அப்புறம் ஒரு 5, அப்புறம் 4, இதுல 3. இதான் சார் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப பாருங்க 3 பேரு 3 நபர் $220 எடுத்து. இது யார் சார்? நான் அறிமுகப்படுத்தினா இல்லைங்க சார். அந்த 1வது ஸ்டேஜால நம்ம அறிமுகப்படுத்தினவரோட உறவு கெட்டு போச்சு இல்ல விட்டு போச்சு. ஏன்னா அவங்கவுங்க வேலைக்கு அடிப்படையில் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மெர்ஜ் ஆகி அவங்களுக்கு உண்டான பலனை அவங்க பார்ப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா நான் 3வது ஸ்டேஜ்ல யாருக்கெல்லாம் அந்த குவாலிஃபிகேஷன் $220 நான் வச்சிருக்கேன் சார்னா, அந்த டைம் அடிப்படையில 10 ஒருத்தர் பண்ணாருன்னா 10 11க்கு நான் 10 முடிச்சுன்னா 10 11க்கு யார் முடிக்கிறாங்களோ அவங்க எனக்கு பின்னாடி வந்துருவாங்க. அந்த மாதிரி வந்த 3 நபர் ஒவ்வொருத்தரும் $220 கொண்டு வருவாங்க. முதல் நபர் 220 கொண்டு வருவாரு. $80 எடுத்து ரோலிங் டாப் அப்னு, அதாவது 3வது ஸ்டேஜுக்கு திரும்ப நமக்கு ஒரு ஐடி கிடைக்குது நண்பர்களே. இதுல $140 இன்கம். அடுத்தது 2வது நபர் $220 கொண்டு வராரு. அது அத்தனையும் முழு 220ம் நமக்கே இன்கமா கொடுத்துருவாங்க. 3வது நபர் 220 கொண்டு வருவாரு. இந்த இடத்துல திரும்ப ஒரு 80 எடுத்துட்டு போய் 3வது ஸ்டேஜ்ல ஒரு ஐடி கிடைக்கும் நண்பர்களே. $140 நமக்கு இன்கம். பாருங்க மொத்தமா $660 வந்தது. 500 நமக்கு இன்கமா கொடுத்துட்டு 160 2ஆ பிரிச்சு ஒரு ஐடி எடுத்துக்கிட்டு நம்ம 4ல வந்த நாம இப்ப 3வது ஸ்டேஜுக்கு 2 ஐடி எடுத்துட்டு போறோம். எங்கேயாவது கேட்டது உண்டா நண்பர்களே? 1 வச்சா 2ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐடியில நம்ம $80 எடுத்துட்டு வந்தோம். அது மாமனார் வீடு மாதிரின்னு சொன்னோம் பாத்தீங்களா. அதனால அடிக்கடி அங்க போவோம். அங்க வந்து ₹10 100 கொண்டு போனா மாமனார்கிட்ட இருந்து ஒரு $100, மாமியார்ட்ட இருந்து ஒரு $100 200 வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு $100 எடுத்துட்டு வந்தான் அப்படின்னா ஒரு 220. இங்க வந்து $500 வருமானத்தையும் பார்த்துட்டு $500 பார்த்துட்டு 80 2 ஐடி திரும்ப அங்க போகுது 3க்கு. அப்ப அங்க இருந்து திரும்ப 4க்கு எத்தனை வரும்? 2 ஐடி வந்ததுன்னா இதுல நான் 3 ஸ்டேஜும் தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா 4 ஐடியா திரும்ப அங்க போகும். 2 கொடுத்தா 2வது அதுக்கு அடுத்தது 2வது ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 4, 3வது ரவுண்ட்ல 8,
இந்த மாதிரி நமக்கு வந்து திரும்ப திரும்ப இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான, அதனாலதான் அந்த அழகான வார்த்தையை வச்சார் ரீபே அவுட் அப்படின்னு. சரிங்க. அது மட்டும் இல்லாம இந்த $500 கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா அவருக்கு மனசே வராது. ஏன் சார் கொடுக்கறது இல்லையா? இல்லைங்க. யாருமே இங்க வந்து உள்ள வந்த யாருமே பாதிக்க கூடாதுங்கிறது தான். மனசே வராதுங்கிறது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னும் ஏதாவது பண்ணா பரவாயில்ல. இன்னும் எங்க தவிப்பு வருது, எந்த இடத்துல மிஸ்டேக் வருது, யாரு சிரமப்படுறாங்க. அடாடா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க 5 பேரை கொடுங்கன்னு நம்ம சொல்றோம். 3 பேர்த்த கொடுத்துட்டு ஒரு தடுமாறிட்டு இருந்தா என்ன பண்றது? அவங்களுக்கு 2 30 கிடைச்சா அவங்க 2வது ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்களே, அவங்களும் இன்கம் பார்ப்பாங்களே. அருமடா போடு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இந்த 500ல இருந்து 30 2 30 எடுக்கிறாரு. 440 நமக்கு இன்கமா கொடுத்து 2 30 30 போய் அங்க யாருக்கு அந்த இடத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 3 மட்டும் கொடுத்துருக்கேன் சார், 4 5 கொடுத்துட்டா நான் 2வது ஸ்டேஜ்க்கு போயிடும் அப்படின்னு ஏக்கத்தோட இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல வந்து நான் மாப்பிள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு அவங்க போய் உட்காரும். 2 ஐடி, ஒரு ஐடி 2 ஐடி போய் அந்த இடத்துல உட்காந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு செகண்ட் ஸ்டேஜ்க்கு வந்துருவாரு. இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த அந்த கன்வேர் பெல்ட்ல உட்காந்த மாதிரி 2ல உட்காந்தாரு, 3க்கு போவாரு, 3ல இருந்து 4க்கு போவாரு. என்ன ஒரு தமாசு அப்படின்னா அவரு அந்த பணத்தை எடுக்க முடியாது, வேடிக்கை பார்ப்பாரு. ஏன் சார் எடுக்க முடியாது? அந்த 2 இடத்த ஃபில்அப் பண்ணது சிஸ்டம் தானே. அப்ப இந்த இடத்துல பணம் வருதா இல்லையான்னு அவர் வேடிக்கை பார்த்து இருந்த நபரை கூட வந்துருச்சு, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குது. அவர் வந்து அடாடா பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா என்ன பண்ணுவாரு, இன்னும் 2 ஐடியை கொடுத்து பணத்தை எடுக்க பார்ப்பாரு. ஆட்டோமேட்டிக்கா அவரும் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல ரன்னிங்ல வந்துகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி தடுமாறுற நபர்களுக்கும் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல சப்போர்ட். யாருக்கு சார் இந்த மனசு வரும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேலை செஞ்சா செய்ய, பணம் வாங்கினா வாங்க, செய்யற வேலைக்கே பணம் கொடுக்கறது இன்னைக்கு கம்பெனி கிடையாது. ஆனா செய்யற வேலைக்கு எந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை வரும், யாருக்கு என்ன மனநல, ஒரு தாய் உள்ளத்தோட கவனமா அதை கவனிச்சு நமக்கு நண்பர்கள் நம்ம சங்கர் சார் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, முதல் ஸ்டேஜ்ல நம்ம வந்து $20 எடுத்துட்டு வரோம். இதுல வந்து ஸ்டேஜ் 2க்கு போகணும் அப்படின்னு சொன்னா 5 பேரு $30 எடுத்துட்டு வருவாங்க. அப்ப $150. இதுல வந்து டாப் அப் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ராயலுக்கு $30 கொடுத்துட்டோம். இன்கம் ஒரு 40. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ்க்கு நமக்கு $80 எடுத்துக்கிட்டு 3வது ஸ்டேஜ்க்கு வரோம். 3வது ஸ்டேஜ்ல 4 பேர் வந்தா போதும். அந்த 4 பேர் $80 எடுத்துட்டு வருவாங்க. அதுல $320 4 பேர் இருந்தோம். இதுல வந்து இந்த டாப் அப் அது எதுவும் இந்த இடத்துல இல்ல. $100 நமக்கு இன்கமா கொடுத்துட்டு $220 4வது ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டோம். 4வது ஸ்டேஜ்ல 3 பேர் வந்தா போதும். அவங்க ஒவ்வொருத்தரும் $220 கொண்டு வருவாங்க. மொத்தம் $660. அதுல 2 60 80 2 ஐடி எடுத்து $2 எடுத்து 3வது ஸ்டேஜ்ல நமக்கு வந்து திரும்ப வந்து ரோலிங் டாப் அப்பா 2 ஐடி கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. மீதி வந்து 500 ரீபே அவுட்டா கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த 50 அந்த 500ல இருந்தா நமக்கு 30 திரும்ப எடுத்துக்குவாங்க நான் சொல்லி சொன்னேன். சரிங்க சார். இது மொத்தமா என்னதான் சார் இன்கம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 1ல இப்ப ராயல்ல வந்து டோட்டலா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 பேர்ல இருந்து 2.25 $9. அப்ப 5வது நபர் நம்ம போடும்போது அவர்கிட்ட என்ன கிடைக்கும்? 4.5. வெரி குட், நல்லா ஞாபகம் வச்சிருக்கோம். அப்ப 9 + 4.5 $13 நமக்கு வந்து வந்து ராயல்ல இருந்து நமக்கு இன்கம் கிடைக்கும். இது புதுசா வந்தவங்க பழசா வந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். அடுத்தது ஆக்டிவ் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா $10 நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா $90 மேல போட்டுக்கிட்டா கூட நமக்கு $900 நமக்கு கிடைக்கும். புதுசா வந்தவங்களுக்கு அது கிடைக்காது. ஏன்னா இப்பதான் உள்ள என்ட்ரி ஆகிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், இந்த தாய் திட்டமான அடுத்து சொல்ல வரக்கூடிய கேஸ் 25ல வந்து அது ஒரு பிரமாதமான ஒரு மிராக்கலான ஒரு பிளான். அந்த பிளானுக்குள்ளார போறதுக்கு $1300 நமக்கு நண்பர்களே ஐடி, $1200 நமக்கு குறைஞ்சபட்சம் வேணும். அப்ப 5 ஐடி அப்படின்னா 5 1200 $6000. உங்களுக்கு 5 நபர்களுக்கு கேஸ் 25ல வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நமக்கு ஃப்ரீயா $6000 நமக்கு இந்த சிஸ்டம் கொடுக்க நண்பர்களே. நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது எல்லாம் புதுசா வந்தவங்க பழசா வந்தவங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து அத்தனை பேருக்கு கிடைக்கும். அப்ப கேஸ் 25ல 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னா சந்தோஷமா இந்த 5 பேரை யூஸ் பண்ணி நம்ம ஐடி போடுவோம். அப்படி போடும்போது நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா அந்த மொத்தம் $1300 நம்ம அவங்க கிட்ட வாங்குவோம். பின்னாடி பிளான் சொல்றேன். $1300 அப்படின்னா 5 பேர்கிட்ட 100 ஸ்மார்ட் கமிஷன் எடுத்துக்கலாம். அப்படின்னா அதுல $500 நமக்கு லாபம் கிடைக்கும். இதை வந்து ஐடியா போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து $450 கிடைக்கும் நண்பர்களே. அப்ப நான் வந்து புதுசா வந்தவங்களுக்கு வந்து கம்மியாகவும் $360 கிடைக்கும். இப்ப பழைய நண்பர்களுக்கு வந்து ஏற்கனவே 4 5 எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்ப 5வது 5 ஐடிக்கு 450 $2250 கிடைக்கும். இது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு. புதுசா வந்தவங்களுக்கு 360 மேல $1800 கிடைக்கும். இந்த 5 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 5 பேரும் என்ட்ரி போட்டு அவங்களுக்கு கீழே 2 பேர் கொடுப்பாங்க. 5 பேரும் ஆளுக்கு 2 பேர்னா 10 பேரு. அப்ப அதுல செகண்ட் லெவல் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு $90.
இது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் லெவல்ல 90 ரூபா மேல நம்ம 90 ரூபா மேல 10 பேருக்கு 900 ரூபாய் கிடைக்கும். இது எல்லாத்தையும் டோட்டலா போட்டோம் அப்படின்னா பழைய நபர்களுக்கு 11,765 ரூபாயும், புது நபர்களுக்கு 10,235 ரூபாய். நண்பர்களே, இந்த இடத்துல நம்ம என்ன ரிஸ்க் எடுத்தோம்? வெறும் $30 3000 ரூபாய் எடுத்துருந்தோம். 5 பேருக்கு வந்து 30 அதுவும் நம்ம ரிஸ்கா கூட வச்சுக்கோம் நண்பர்களே. ஏன்னா எவ்வளவு பிளான் சொன்னாலும் மாப்பிள்ள நீ இதுக்கு பொறுப்படுத்திக்கிறான்னு தான் நம்ம மாப்பிள்ள கேட்பாரு. அப்ப 5 பேரும் 3000 15,000, நம்ம ஒரு 3000 18,000 ரூபாய் நம்ம பண்ணும்போது 11,765 ரூபாய் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. என்ன ரெண்டு சொல்றோம் பாருங்க. பேசிவ்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஐடி போடணும்னா நாங்களாம் பழைய நபர்கள்லாம் வந்து $50 $40 அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், டொனேட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு பேசிவ்ல ஒரு ஐடி நமக்கு முதல்லயே சொன்னேன், இந்த $40 ஒரு ஐடி கிடைக்குது, அது 4,000 ரூபாய் ஒர்த்து நமக்கு. அதுக்கு அடுத்தது ஆக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா $30 ஒரு ஐடி கிடைக்குது, அது ஒரு 3,000 ரூபாய். அப்ப 15,000 ரூபாய் 18,000 ரூபாய்க்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா அத்தனையும் நமக்கு இந்த சிஸ்டம் இன்னும் 765 ரூபாய் சேர்த்துதான் நண்பர்களை கொடுக்குது. இன்னைக்கு வந்து ஒரு 18,000 ரூபாய் நானு, அதாவது 18,000 ரூபாய் கூட நான் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன், லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ற நண்பர்கள் இந்த நாட்டுல இருக்காங்க. ROIங்கிற பேர்ல கொடுத்து ஏமாந்து போய் நிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு வேலைக்கு நீங்க 5 லட்சம் கேட்டாலும் 10 லட்சம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நண்பர்கள் வெறும் 18,000 ரூபாய்க்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கிட்டா நம்ம தலைமுறைக்கே வருமானம் அப்படின்னு சொன்னா அதை நாம ஏன் செய்யக்கூடாது? சரிங்க சார். இப்ப 5 பேருக்கு நான் வந்து பண்ணிட்டேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா 5 முடிஞ்ச பின்னாடி 6வது நபரா ஒருத்தர் கொடுக்குறேன் சார். நான் கொஞ்சம் என்ன நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் நமக்கு வந்து அவங்க $20 எடுத்துட்டு வருவாங்க. முதல் நபர் 6வது நபரா ஒருத்தர் கொடுத்தோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து $4 நமக்கு இன்கமா கிடைச்சிரும். அப்ப 5 பேர்கிட்ட இருந்து $20 இன்கமா கிடைச்சிரும். அடுத்தது மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் $16 மீதி இருக்கும். 5 16 $80. 80னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது 3வது ஸ்டேஜ். அப்படியே தூக்கிட்டு போய் 3வது ஸ்டேஜ்ல ஒரு ஐடி போட்டுருவாங்க. என்ன சார் ஏற்கனவே ஒண்ணு இருக்குதா, இன்னொன்னு வச்சுக்கிட்டா என்ன சார், இன்னொரு லட்டு தின்ன ஆசையா நண்பா அப்படின்னு கேக்குற மாதிரி ஏற்கனவே 3வது ஸ்டேஜ்ல ஒண்ணு போனா 4க்கு வரும்போது 2 ஆயிடுன்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம 10 கொடுத்துட்டோம்னா 2 ஐடி விளம்பரம்ல. அப்ப நம்ம இந்த 5 கொடுத்தவங்களுக்கு வந்து 10 வரும்போது இந்த 10 ஐடி கொடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4வது ஸ்டேஜ்ல 10 ஐடி இருக்கும். எப்படின்னா அவங்களுக்கு 1 2 ஆகும், 2 4 ஆகும், 8 16 ஆகும். இவங்களுக்கு 2 முதல்லயே 2 4 ஆயிடும். ஒரு 3வது ஸ்டேஜ்ல அவங்க வந்து இன்கம் வந்து அபரிமிதமான இன்கம் பார்க்க முடியும் நண்பர்களே. சார் இது என்ன சார் இவ்வளவு அருமையா இருக்கு, இந்த பிளான் வந்து 10 பேர் 5 பேர்னு சொல்லிருக்கீங்க, உங்களுக்கே சங்கடமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்கலாம் சார் அப்படின்னா 11வது நபர்ல இருந்து கொடுத்தீங்களா நண்பர்களே? நானும் இது நிறைய ஒரு கான்செப்ட்லாம் நிறைய பண்ணிருக்கேன் 30 வருஷமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனத்துல 5,500 5,500 லெப்ட் ரைட்னு கொடுத்தா அவரு கொடுக்கறது பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் 506 ரூபாய் கொடுக்கும். அதுக்கே நாங்க டைய கட்டிட்டு அவ்வளவு பில்டப் பண்ணுவோம். அப்படின்னா 500 5,500 5,500 11,000 ரூபாய். 11,000 ரூபாயில 506 ரூபாங்கிறது வந்து 5% குறைவு. கரெக்டுங்களா? 5%க்கே நாங்க அவ்வளவு அலப்பறை பண்ணுவோம். இங்க பாருங்க நண்பர்களே, 11வது நபர்ல இருந்து நம்ம கொடுக்கும்போது அவங்க $20 எடுத்துட்டு வருவாங்க. $18 உங்களுக்கு நண்பர்களே. என்ன சார் சொல்றீங்க? $18 எனக்கேவா? சத்தியமா சார், நம்பிதான் அவனை கிள்ளி பாத்துக்கங்க, வேற வழியே இல்ல. இன்னும் ஒரு 4-5 நாள்ல நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க 11வது ஐடி எல்லாம் யார் கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் சார் 18 வந்துருச்சுன்னு. அப்ப இமீதி இருக்க $2 ஹெல்பிங் சிஸ்டம். எப்பவுமே நம்ம பின்னாடி நம்மளாம் நிழல்ல நிக்கிறோம், வெயில்ல நிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாம் சார் நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்மளை நம்பி வந்த அத்தனை பேரும் ஜெயிக்கணும் சார், அதுதான் முக்கியம். யாருமே எனக்கு நஷ்டம், நான் வந்து Cash25 Crypto25 நல்லதா நடக்கும் சமூக நல அறக்கட்டளை நம்பி போய் ஒத்த பைசா இழந்தேன்னு யாரும் சொல்ல முடியாது நண்பர்களே. இன்னும் அடுத்தடுத்து வருது. நான் அடுத்து பேசிவ் பிளானுக்குள்ள இன்னும் போகல, அதை நான் சொல்றேங்க. அப்ப சார் இங்க 18 அப்படின்னா இன்னொரு அந்த ராயல்ல ஒரு 4.5 சொன்னீங்களே சார், வெரி குட். அப்ப அந்த 4 இந்த 18 கூட்டினா மொத்தம் $30 எடுத்தா $22. என்ன பர்சன்டேஜ் போட்டு பாருங்க நண்பர்களே. 20% 30% 50% இல்லைங்க நண்பர்களே, 75% இன்கம் உலகத்திலே கொடுத்த ஒரே சிஸ்டம் நம்மளுக்கு தான் நண்பர்களே. நினைச்சு பாருங்க நண்பர்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஐடி எடுத்தா 2,250 ரூபாங்க. பின்னி பெடல் எடுக்குங்க. இப்ப நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் பாருங்க ஒரே ஆரவாரமா இருக்கும். நம்ம நண்பர்களும் இப்பவே வந்து தலைகால் தெரியாம சுத்தி இருக்கிறாங்க. இந்த ஹெல்பிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா கிவ் டொனேட் கெட் டொனேட், உதவி கொடு உதவி பெறுங்கிற சிஸ்டம் படி இந்த இடத்துல நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுல அந்த $30 போய் அங்க சப்போர்ட் பண்ணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்ததா இந்த ஆக்டிவ் பிளான், இது என்ன சார்? முன்ன வந்து ராயல் சொன்னீங்க, அதுக்கு அடுத்தது இந்த இதெல்லாம் சொன்னீங்க. ஆக்டிவ் பிளான்ல இதுல வந்தீங்க, ஆக்டிவ் பிளானுக்கு $30 நம்ம ஒதுக்கணுமே சார், அதுல என்ன சார் இன்கம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒண்ணு இல்லைங்க சார், நம்ம இதுல வந்து வெறும் $30 எடுத்துட்டு வருவோம். அந்த $30 $26 மட்டும் எடுத்துட்டு $4 வந்து $2 காருக்காகவும் $2 டூருக்காகவும் ஒதுக்கிட்டு மீதி $26 25 லெவல்ல பிரிச்சு கொடுக்கறதா நண்பர்களே.
சார் என்ன சார் அப்ப இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதே 30 வந்து $50 ஆகும், 50 100 ஆகும், 100 200 ஆகும். இதுக்கெல்லாம் நான் பணம் கட்டணுமா சார்? சார் நம்ம எல்லாம் அப்படிதான் இல்லையே. வெறும் $30 உள்ள வந்துட்டு ஹாயா உட்காந்துட்டு என்ன இன்கம் வருதுன்னு பாக்கணும். நாம 5 பேர் கொடுக்குறோமா, 10 பேர் கொடுக்குறோமா, 50 பேர் கொடுக்குறோமாங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய ஒர்க்கு. வாரம் தினமும் 7 நாளைக்கு பேவிட்டு கொடுத்த கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க சார். 15 ஒன்ஸ் கொடுப்பாங்க, மாசம் ஒண்ணு கொடுப்பாங்க, வாரம் ஒண்ணு, டெய்லி ஒண்ணு கூட கொடுத்துருக்காங்க பாத்துருக்கேன். டெய்லி ஒண்ணுன்னா அன்னைக்கு கட் ஆஃப்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, டெய்லி கட் ஆஃப். அதெல்லாம் ஒன்றும் பெருசா இன்கம் வந்தது இல்ல. ஆனா 7 நாள்ல 14 வருமானம், 7 நாள்ல 30 வருமானம் கொடுக்குற ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது நம்ம சிஸ்டம் தான் நண்பர்களே. சார் இந்த $30 நம்ம உள்ள வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா 50க்கு போயிடுவோம், 100க்கு போயிடுவோம், 200க்கு போயிடுவோம். அது எப்படிங்க சார்? ஒண்ணு இல்லைங்க. இங்க பாருங்க, $26 எடுத்துக்கிட்டு நம்ம வரோம். இந்த $26 முதல் லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு $2 கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வந்து $2 கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா $10 கொடுக்குறாங்க. அதாவது $30 நமக்கு $10 வந்து 30ல 26 தான் பிரிக்கிறோம். அதுல $10 நமக்கு இன்கம் கிடைக்கும். அப்ப 2 பேருக்கு அறிமுகப்படுத்தினா $20 கிடைக்கும். 50ல பாருங்க நண்பர்களே, 10 வந்து $20 கிடைக்குது. அப்ப 2 பேருக்கு அறிமுகப்படுத்தினா $40 கிடைக்கும், $40 கிடைக்கும். சார் அப்ப 100க்கு போனா ஒண்ணு இல்லைங்க, இங்க $40 கொடுக்குறாங்க. அப்ப 2 பேர் வந்தா $80 நமக்கு இன்கமா கிடைக்கும். சார் 200ல பார்த்தா ஒரு நபருக்கு $80. அப்ப 2 பேர் வந்தா $160. $80னா $160. இந்த மாதிரி சார் இதுல இருந்து 30ல இருந்து 50க்கு, 50ல இருந்து 100க்கு, 100ல இருந்து 200க்கு நான் என்ன சார் பண்ணணும்? நான் என்ன வேலை செய்யணும்? எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நண்பர்களே. நம்ம இந்த 2 பேர்த்த அறிமுகப்படுத்துறீங்களா? இந்த 2 பேர் அதுக்கு அடுத்து அவங்க 2 பேர்த்துக்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. இங்க நம்ம எல்லாமே 5 மேட்ரிக்ஸ் குறைந்தபட்சம் இந்த 2 பேரு கணக்கு போட்டாவே என்ன கிரிகர்னு வருதுன்னு பாருங்க நண்பர்களே. இந்த 2 பேரு அடுத்து 4 பேர் கொடுக்குறாங்க, ஆளுக்கு 2 பேர். அந்த 4 பேர்கிட்ட இருந்து நமக்கு $2 $10 கிடைக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய நம்மளுடைய இன்கம் 2 விஷயமா பிரிக்கிறாங்க நண்பர்களே. தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நாம 30ல மட்டும்தான் உள்ள வரோம். 50க்கும் 100க்கும் 200க்கும் நம்ம அதிகபட்சமா எந்த பணமும் நம்ம கட்ட வேண்டியதில்லை, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லைங்க. இதுதான் மெயின். என்ன சார் பண்ணுது சிஸ்டம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை 2ஆ பிரிக்குது நண்பர்களே. 80% இன்கம் நீ வச்சுக்கங்க, நீங்க செலவு பண்ணீங்கன்னு கொடுத்துருது. மீதி 20% எடுத்து வைக்குது. ஒரு உண்டி மாதிரி வச்சிருந்து வச்சுக்கோங்க. அதுல இந்த $30 உள்ள வந்த நண்பர் ஒரு உண்டி வச்சிருக்காரு, 30 உண்டி, $30 உண்டி. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு 20% எடுத்து வச்சு $50 வந்ததும் அப்படியே $50 ஐடிக்கு அவர் கன்வெர்ட் ஆயிடுவாரு. அப்ப 50 கன்வெர்ட் ஆயிடுனா 20 இன்கம் கிடைக்காதா சார்? 20லயும் கிடைக்கும், இப்ப 50லயும் கிடைக்கும். சூப்பருங்க சார். சரி, இப்ப 50ல பாத்தீங்கன்னா முதல் நபர் அறிமுகப்படுத்தினா $20. அப்ப இந்த 30ல நம்மள மாதிரியே வந்து சிறுக சேர்த்து வச்சு $50 எடுத்துட்டு வர நபர் 2 பேர் வந்ததுமே ஒவ்வொருத்தரும் $20 கொடுத்தாங்கன்னா நமக்கு $40. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய இன்கம் 80-20ன்னு திரும்ப பிரிக்கிறோம். 80% நமக்கு இன்கமா கொடுத்துறோம், 20% அந்த உண்டியல போட்டு வைக்கிறோம். என்னைக்கு $100 வருதோ அன்னைக்கு வந்து $100லயே நமக்கு இன்கம் வரும். இப்ப பாருங்க, 30லயும் கிடைக்கும், 50லயும் கிடைக்கும், 100லயும் கிடைக்கும். 100ல 50ல நம்மள மாதிரியே அந்த உண்டியல சேர்ந்து $100 எடுத்துட்டு வர நண்பர் நமக்கு ஒருத்தர் வந்தாவே நமக்கு $40 கிடைக்கும். 2வது நபர் யாராவது வந்தாங்கன்னா, அதாவது அவருக்கு கீழே வரவங்க வந்தாங்கன்னா நமக்கு $10 கிடைக்கும். இந்த மாதிரி அபரிமிதமான வருமானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய சிஸ்டம் நண்பர்களே. இதுலயும் 20-80ன்னு எடுத்து $20 சேர்த்து 20% சேர்த்து வைக்கக்கூடிய அந்த உண்டியில 200 என்னைக்கு வருதோ அன்னைக்கு சார் இதெல்லாம் ரொம்ப சாதாரண சார். என்னைக்கோன்னா 6 மாசம் 1 வருஷம்லாம் இல்லைங்க. இப்ப நம்ம போற வேகத்தை பார்த்தா செட்டு வேகத்தை போயிட்டு இருக்கோம். எல்லாமே இன்னொரு 2 மாசத்துக்குள்ளாரே 4 30 50 100 200 எல்லாத்துலயுமே இன்கம் வர ஆரம்பிச்சிரு நண்பர்களே. அப்ப 200க்குள்ளார ஒரு நண்பர் வராரு. யார் வருவாங்க? 100ல அந்த உண்டியில 20% சேர்த்து வச்ச நண்பரு $100 எடுத்துக்கிட்டு $200 ஆனது இங்க வருவாரு. வந்த ஒரு நபர் வந்தாவ நமக்கு $80 கிடைக்கும். அப்ப 2 பேர் வந்தா 160 கிடைக்கும், 4 பேர் வந்தா 320 கிடைக்கும், 10 பேர் வந்தா $800 கிடைக்கும் நண்பர்களே. இதெல்லாம் பின்னி பெடல் எடுக்கக்கூடிய வருமானம் நண்பர்களே. கீழே ஒவ்வொன்றுக்கும் நம்ம இன்கம் போட்டிருக்காங்க பாருங்க நண்பர்களே. நாளைக்கு இருக்கணும்னு சுத்தம். இதை பொறுமையா உட்காந்து போட்டு பாருங்க நண்பர்களே. இந்த ஆக்டிவ் பிளான்ல என்ன இன்கம், நான் தான் முதல்ல சொன்னேன் ராயல் ஒண்ணு போதுன்னு. இங்க தகட்ட வருமானம் நண்பர்களே. நெக்ஸ்ட் இயர் வந்து நான் 2 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டேன், 3 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் 2025 முடியறதுக்குள்ளாரே இருக்குது நண்பர்களே. அடுத்ததா இதுல அவார்டு ரிவார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சொன்னேன், $30 $26 25 லெவலுக்கு பிரிக்கிறோம். $2 டூருக்காகவும் $2 காருக்காகவும் எடுத்து வைக்கிறோம். ஏன் சார் இந்த டூரு காரு எவ்வளவு வருமானம் வந்தாலும் நம்ம கை காசு போட்டு போறது கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். அது இல்லாம நம்ம கூட ஒர்க் பண்ற நண்பர்களோட சேர்ந்து வெளியில போறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். நம்ம தாய்லாந்தை பிக்ஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். 1வது லெவல், 2வது லெவல், 3வது லெவல், 3 லெவல்ல
நமக்கு ஒரு 300 மெம்பர்ஸ், இது நம்ம ஒன்றும் பண்றது இல்லைங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து வேலையை மட்டும் பார்த்தா போதும். 300 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து தாய்லாந்து டூர் போகலாம். அது வந்து ஒரு 25 பேரை முடிச்சது நமக்கு அந்த சிஸ்டம் நம்மள அனுப்பி வைப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான கார். இதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கணுமா சார்னா ஒண்ணும் இல்லைங்க சார். நம்ம ஆல்ரெடி நம்ம டீம்ல வந்து இருக்கிற நபர்கள் 1, 2, 3க்கு நம்ம டூர் போயிட்டோம். 4, 5, 6ல நமக்கு வந்து ஒரு 1700 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் ஒர்த்துள்ள அமௌண்ட் வந்து எந்த கார் எடுக்கிறோமோ அந்த கார் கம்பெனிக்கு நம்ம சிஸ்டம் அனுப்பிச்சிரும். நம்ம 3 லட்ச ரூபாய்க்கும் கார் எடுக்கலாம், 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம், 50 லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம் நண்பர்களே. அதே நம்மளுடைய விருப்பம். சரிங்க சார். இதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாவது வேணுமா சார்? கண்டிப்பா வேணும். என்ன வேணும்? பேர் வேணும், மொபைல் நம்பர் வேணும், இமெயில் ஐடி வேணும், வேலட் அட்ரஸ் வேணும். நான் முதல்ல சொன்னேன் சேஃபால் வேலட் வந்து பிளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். கேஷ் 25ல ஐடி இருந்தா அந்த ஐடி நம்பர் நம்ம கொடுக்கணும் நண்பர்களே. சரிங்க சார். இதுல ஏதாவது வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்காங்க சார் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. வித்ராயல் வந்து $10 to $100 வரைக்கும் வித்ரா பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராயல் 25ல வந்து டிடக்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு இந்த $10 to $100 என்ன எடுக்கலாம் இல்லைங்களா, அந்த முதல் 10 to 20க்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா $1/2 வந்து டிடக்ஷன் ஆகும். எதுக்காக சார் அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் ஹெல்பிங் கான்செப்டுக்காக, ஹெல்பிங் இதுக்காக பின்னாடி நிற்கக்கூடிய நண்பர்களுக்கு உதவி பண்றதுக்காக. $20க்கு மேல போச்சுன்னா 5% நம்ம டிடக்ஷன் பண்ணுவாங்க. இது பின்னாடி வரக்கூடிய நண்பர்களுக்காக. இப்ப ஏற்கனவே வந்து கேஷ் கிரிப்டோ 25 பார்த்து மலைச்சு போயிட்டோம். இப்ப கேஷ் 25ல என்ன சார் இருக்கு, சிறப்பு இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். வெறும் 1300 நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு உதவி பண்றோம். அதுல 2 நபர்கள் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா முதல் நபர் அறிமுகப்படுத்தினதுமே நமக்கு வந்து இந்த கேஷ் 25ல பேசிவ்ல ஒரு ஐடி கிடைச்சிடும். 2வது நபர் அந்த முதல் நபர் வரும்போது 1300, அதுல $100 நமக்கு இன்கம் ஆகும். வந்து சிஸ்டம் எல்லாத்துக்கும் போக மீதி இருக்கிற $1000 நமக்கு வந்து கேஷ் 25ல ஒரு பேசிவ்ல ஒரு இன்கம் கிடைச்சிடும். 2வது நபர் வரும்போது நமக்கு பாத்தீங்கன்னா 200 அவரு நமக்கு ஒரு இன்கம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதுல இந்த பேசிவ்னு சொன்ன பாத்தீங்களா, இதுக்காக நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். என்ன சார் இதுல நடக்குது அப்படின்னா நம்ம வந்து 4 ஸ்டேஜ், 4 லெவலு, 2 மேட்ரிக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு $500 கிடைக்கும், 2வது ஸ்டேஜ்ல ஒரு 2250, 3வது ஸ்டேஜ்ல ஒரு 6000, 4வது ஸ்டேஜ்ல 145, மொத்தம் 1,54,250 நம்ம எந்த வேலையும் செய்யலனாலும் நம்ம சீனியாரிட்டி அடிப்படையில் இது கிடைக்கும் நண்பர்களே. நம்ம அறிமுகப்படுத்தினவருக்கு வந்து ஒரு 13,500 இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நபர் அறிமுகப்படுத்தினது இங்க பேசியல ஒரு ஐடி கிடைக்கும்னு சொன்ன அந்த நபர் நமக்கு $1000 கொடுத்தாரு. இந்த $1000 நாம கொடுக்கல. அதே மாதிரி ஒரு 1000க்கு கொடுத்து நமக்கு 154 நமக்கும் ஸ்பான்சருக்கு 13,500 கிடைச்ச மாதிரி 8 ரீபர்த் திரும்ப இதே மாதிரி 8 டோக்கன் நமக்கு கிடைக்குது, 8 ஆட்டுக்குட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒன்னொன்னும் 8 குட்டி போடும். அப்ப 8 குட்டி போடும்போது திரும்ப நமக்கு 8 154 கிடைக்கும். நம்ம ஸ்பான்சருக்கு 8 13,500 கிடைக்கும். திரும்ப ஒன்னொன்னுலயும் 8 ரீபர்த் கிடைக்கும். இது நமக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அப்ப ரிப்பீட்டடா அப்ப அந்த 8ன்னா அதுக்கு அடுத்து 8 64 ஐடி, 64க்கும் 154 கிடைக்கும். 64க்கும் நம்ம தலைவருக்கு ஸ்பான்சருக்கு 13,500 கிடைக்கும். நமக்கு திரும்ப 8 ஐடி கிடைக்கும். அப்படியே மாத்தி மாத்தி நமக்கு தலைமுறை தாண்டி வருமானம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. இதுல ஆக்டிவ் பிளான் இருக்கு. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, $1030 வந்து ஆக்டிவ் பிளான். இதுல என்ன சார் பண்ணுது அப்படின்னா 25 லெவல் நண்பர்களே. அதாவது இதுல வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 12 மாசத்துக்கும் 12 டேபிள் இருக்கு. இதுலயும் ராயல் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி பிளான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு $1030 எடுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுல ஃபர்ஸ்ட் லெவலுக்கு $500, செகண்ட் லெவலுக்கு $90, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி 26 லெவலுக்கும் நமக்கு வந்து வெறும் 2 மேட்ரிக்ஸ்க்கு $1030 எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க நண்பர்களே. இந்த இன்கம் வந்து நமக்கு வந்து இந்த ஜனவரி டேபிள்ல கிடைக்குது. சரிங்க சார். அதுக்கு அடுத்தது பிப்ரவரிக்கு போறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு இல்லை நண்பர்களே, மொத்தம் 25 லெவல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜனவரி, அதுக்கு அடுத்தது மார்ச், மே, ஜூலை, இந்த மாதிரி ஒரு 4 போர்டு தான் இருக்குது. 1031, 2100, 4200, 8400 4 போர்டு இருக்கு. 4 போர்டும் 25 லெவல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டுல இருந்து அடுத்த போர்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இதே முன்ன சொன்ன அந்த 80-20 ஃபார்முலா தான். இப்ப ஜனவரியில வந்து நான் எனக்கு இன்கம் வருது அப்படின்னா 80% இன்கம் எனக்கு கொடுத்துருவாங்க. 20% எடுத்து வச்சு அடுத்த போர்டுக்கு அடுத்த மாசத்துக்கு போறதுக்கான வாய்ப்பா அது மூலமா கிடைச்சிருக்கு நண்பர்களே. அதே மாதிரி இப்ப பிப்ரவரி பாத்தீங்கன்னா வெறும் 15 லெவல், அதுக்கு வந்து $1000 ஒர்த்து. 15 லெவல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்கிற மாதிரி அதுல ஒரு 6-7 போர்டு இருக்கு. இதுலயும் 80-20 தான் நண்பர்களே. இந்த 80-20 எடுத்து 80 இன்கமா கொடுத்துருவாங்க, 20 வந்து அடுத்த போர்டுக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அபரிமிதமான வருமானம் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே.
இதை உட்காந்து ஒரு பொறுமையா பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அது அடுத்தது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு ஒரு $12 எடுத்து வச்சு ராயல் இன்கம்க்கு நமக்கு வந்து சிஸ்டமே போட்டு கொடுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம வரோம் நண்பர்களே. அந்த ராயலுக்குள்ளார வரும்போது ஒரு 4 பேர் வந்தாவே முதல் நபர் வந்து 1000 ரூபாய் எடுத்துட்டு வர்றாரு. முதல் நபர் எனக்கு 200 ரூபாய் கொடுத்துருவாரு. 2வது நபர், 3வது நபர், 4வது நபர், அதாவது நான் கொண்டு வந்த ஒரு நபர் 1000 ரூபாயில 200 ரூபாய் சிஸ்டத்துக்கு போயிடும். 800 ரூபாய் கையில வச்சுப்பாரு. இந்த 800 ரூபாயில எனக்கு 200 கொடுத்துட்டு என்னுடைய முதல் தலைவர், 2வது தலைவர், 3வது தலைவர், முதல் 3 தலைவர்களுக்கு 200 200 600 ரூபாய் கொடுத்துருவாரு. எனக்கு 200 ரூபாய், 800 ரூபாய் போச்சு. 800 ரூபாய் சிஸ்டத்துக்கு. 2வது நபர் வராரு. 2வது நபர் எனக்கு 200 ரூபாய் கொடுப்பாரு. 4வது 5வது 6வது நபருக்கு நம்ம இதுல கிரிப்டோ ராயல்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்கம் கொடுப்பாரு நண்பர்களே. சோ இந்த மாதிரி இதை கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா இத வந்து 13 லெவலுக்கு இன்கம் கணக்கு போடும் போது மிகப்பெரிய வருமானம் இதுல காத்திருக்கு நண்பர்களே. சோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை நம்பி நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம தலைமுறைக்கும் நிம்மதியான கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் நண்பர்களே. அதனால இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொறுமையா கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சூப்பர், எக்ஸலன்ட். உங்களுக்கே உரித்தான ஒரு நகைச்சுவையா உணர்வோட இந்த திட்டத்தை விளக்குனீங்க. கேட்ட அனைவரும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம் நண்பர்களே.